வணக்கம், என்னுடைய பேர் பிரவீன்குமார். நான் லிங்கா அக்ரி அண்ட் ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷமாகவே இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்மளுடைய அன்றாட நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறிகள், உணவுப் பொருட்கள், அதுபோக பழங்கள், இதிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு இதில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் கார்பரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு வண்டி மூலமாக ஒரு சென்டருக்கு கொண்டு வருவாங்க. அந்த சென்டர் பேர் தான் எம்சிசி சென்டர் சொல்லுவாங்க. எம்சிசி சென்டர்னால் மைக்ரோ கம்போஸ்டர் சென்டர். இந்த மைக்ரோ கம்போஸ்டர் சென்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ண எல்லா வேஸ்ட்டுகளையும் கொண்டு வந்து அதை ஆர்கானிக் தனியாக, இன்ஆர்கானிக் தனியாக பிரிப்பாங்க. ஆர்கானிக்னால் என்ன அப்படின்னா, மக்கக்கூடிய, எளிதில் மக்கக்கூடிய பொருட்கள், அதாவது காய்கறிகள், பழங்கள், உணவுப் பொருட்கள், இதெல்லாமே எளிதில் மக்கக்கூடிய பொருட்கள். மக்காத பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்டேஜ், பிளாஸ்டிக்ஸு, இது மாதிரி கழிவுகள்லாம் வந்து மக்காத கழிவுகள். இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அதை செக்ரிகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த காய்கறிகள், மக்கக்கூடிய காய்கறிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையுமே ஒரு இயற்கை உரத்தை வந்து அரைக்கக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளை அரைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் பேர் தான் ஷ்ரெட்டிங் மிஷின். அந்த ஷ்ரெட்டிங் மிஷினை நம்ம கடந்த ஒரு 8 வருடங்களாகவே அந்த மிஷினில் நம்ம நிறைய மிஷின் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு முனிசிபாலிட்டிஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 முனிசிபாலிட்டிஸ் பக்கம் நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 200 மிஷினரிஸ் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் தெலுங்கானா, ஒரிசா, கட்டக்கு, ஆந்திரா, கர்நாடகா, இப்படி அதர் ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷ்ரெட்டிங் மிஷின் நிறையாவே சப்ளை பண்ணியிருக்கோம். இதோடைய A to Z ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியுங்க. இப்போ அந்த மிஷினை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஷ்ரெட்டிங் மிஷினுடைய ஃபுல் செட்டப்புங்க. இதுதான் கன்வேயருங்க. நம்ம மிஷினரிஸ் என்ன பார்த்துட்டிங்கன்னா கன்வேயர் கொடுத்துருவோம். இந்த கன்வேயரில் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்ரிகேட் பண்ண காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த கன்வேயரில் தான் போடுவாங்க. இந்த கன்வேயர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷ்ரெட்டிங் மிஷினில் இன்புட்டாக கொடுத்துருங்க. அதுதான் இந்த கன்வேயருடைய ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா கன்வேயர்லேருந்து வரக்கூடிய அந்த காய்கறி, பழங்கள் எல்லாத்தையுமே இந்த மிஷினில் தான் அரைப்பாங்க. இதுதான் ஷ்ரெட்டிங் மிஷின் செட்டப்புங்க. இது ஃபுல்லி பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலு. உள்ளே வந்து PLC, சீமென்ஸு, பிராண்டடு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் உள்ளே யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா PLC கண்ட்ரோல் தாங்க. இதில் ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. இங்கே மிஷின்கிட்ட எங்கேயோ போய் தொட தேவை இருக்காது. டைரெக்டாக இங்கே ஆன் பண்ணாவே இதோடைய கண்ட்ரோல் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இதில் அரைச்சி வரக்கூடிய இந்த வேஸ்ட்டு தான் இந்த இடத்துல தான் வருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முழுசாக போடுவீங்க. பழங்கள் எடுத்துக்கிட்டோம், காய்கறி எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காட்டுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முட்டைக்கோசு, இந்த மாதிரி பொருட்கள். பழங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி, மாதுளை, ஆரஞ்சு, இந்த பழங்கள் இது எல்லாமே முழுசாக கன்வேயரில் போடுவாங்க. இது எல்லாத்தையுமே இது அரைச்சி 6 mm சைஸில் இருந்து, மினிமம் 6 mmல இருந்து அதிகபட்சமாக 16 mm வரைக்கும் உங்களுக்கு இது அரைச்சி கொடுத்துருங்க. நீங்கள் 6 mm, 8 mm, 10 mm இப்படி மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு உரமாகிறது சீக்கிரமாக உரமாயிருங்க. அது ஒரு எடுத்துக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதே ஒரு 16 mm, 17 mm அரைக்கும் போது எடுத்துக்கூடிய உரமாகக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நம்ம மிஷினில் அரைக்கக்கூடிய இந்த அவுட்புட்டை வச்சு நீங்கள் உரத்துக்காக தயார் பண்ண அப்படின்னா அதிகபட்சம் 20லேருந்து 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு உரம் கிடச்சிருங்க. இதுதான் இந்த மிஷினுடைய முக்கியமான அம்சங்கள். நன்றி. Linga Agri Trading and Machinery Private Limited. Head Office 46 KPN Colony, First State, Tirupur. Factory SF number 302/7A, Chinning Factory Road, Erugod, Coimbatore.